அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா உயரமாக வளரக்கூடிய மரங்கள், அதாவது நம்ம எந்த அளவுக்கு வீடு இருக்கோ நம்ம வீட்டை விட உயரமாக வளரக்கூடிய மரங்கள் வைக்கலாம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொடிகள் வளர்கிற மாதிரி வைக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு கொடி வளர்கிற மாதிரி வைப்பாங்க. பூச்செடிகள் கொடி இந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த ரோஸ், இந்த சிவப்பு கலரில் பூக்கும் பாருங்க, பெப்பர் ரோஸ், அந்த செடி அதெல்லாம் வைக்கக்கூடாது. நீங்கள் அதை வச்சாக்கா கொஞ்சம் பாசிட்டிவான பலன்கள் குறைந்தாலும் கிடைக்கும். அதுமாரி வடக்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் முன்னாடி பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்க இருப்பாங்க. இந்த கொடி கம்பம் வீட்டில் நட்டு அதில் கயிறு ஏற்றி கொடி விடுறது, கொடி பறக்க விடுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுமாதிரி ஆர்ச்சி வச்சு ஆர்ச்சிக்கு மேலே வந்து நம்ம அந்த டிசைனுக்காக கீழே தொங்கும் பாருங்கள் பூச்செடிலாம், கீழே டிசைன் பார்த்திங்கன்னா கோயிலெலாம் இருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி செடி கீழே இறங்கி நம்ம மேலே படக்கூடாது. நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது அது தடங்கள் மாதிரி உங்களுக்கு தெரியும், அதனால் அதுமாரி செய்யக்கூடாது. வீட்டுக்கு கிழக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடி வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா அப்படியே தரைமட்டத்தோடு வளரக்கூடிய செடிகள், குரோட்டன்ஸ், பூத்தொட்டியில் குரோட்டன் செடி வச்சு வளர்த்துக்கிட்டால் நல்லதுங்க. சிறப்பான பலன்களை தரும். நன்றி, வணக்கம்.